ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம முத்து வந்துட்டு யாரையுமே வெளியே போக விடாமல் தாப்பா போட்டு வச்சுட்டாரு. அப்பா, இந்த நகையெல்லாம் பாருப்பா, இதெல்லாம் நான் கொண்டு போய் கடையில் கொடுத்தேன். என் பாட்டிக்கு வந்து ரெட்டை செயின் வாங்கலான்னு. ஆனால் அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படிங்கவும், ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இதெல்லாம் கவரிங் நகையா, இது எப்படி கவரிங்காக மாறிச்சுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். நான் ரொம்ப அமைதியாக நிதானமாக கேட்குறப்பா, நான் யார்ட்டையும் சண்டை போடல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ட்டு. ஆமாம், இதெல்லாம் எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்கவும், விஜய் வந்துட்டு நானே அதாங்க ஷாக்கிங்கில் இருக்கேன். எப்படி மாறுச்சுன்னு எனக்கே தெரியலன்னு அப்படி நார்மலாக பேசுகிறாங்க. ஓ! அதனால தான் வந்து அவன் நகையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து உள்ளே வைக்க சொன்னாலோ, இவ கொடுத்ததெல்லாம் வந்து தங்கதான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவள் கொடுத்தத நான் உள்ளே வச்சுருந்தேன். திருப்பி கேட்டால் கொடுத்துட்டேன். ஆனால் இது எப்படி மாறி இருக்கும்? ஒருவேளை இவங்க அம்மா வீட்டில் வந்து மாற்றி கொண்டு வந்திருப்பா அப்படிங்கிறப்ப, அத்தை எங்கள் அம்மாவை பற்றிலாம் பேசாதீங்க. நாங்கள் வந்து ஏழைங்க தான். ஆனால் இந்த மாதிரிலாம் திருட்டுத்தனம்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு மீனா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் தான் ஒரு திருட்டு பையன் இருக்கானே அப்படிங்கவும் அண்ணாமலை வந்துட்டு, இங்கே பாரு நீ ஓவராக பேசுகிற அப்படிங்கவும், ஆமாங்க அவன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அங்கே அவன் வந்து மாற்றி வச்சுருப்பான். அதனால தான் இவ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருப்பா அப்படிங்கிறப்ப ரோகிணி வேற, ஆமாம்மா இது கூட மீனாக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் முத்து சொல்லுவா ஏதாவது திட்டுவாருன்னு மறைச்சிருப்பாங்கன்னு அவங்களும் சேர்ந்து சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாரு. இதை நான் வந்து எப்படியும் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப மனது, அம்மா பரவாயில்லம்மா நீ சமாளிச்சிட்டம்மா அப்படிங்கிறாங்க. டே நானே ஏதோ சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் முத்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். அதுங்கள ஒரிஜினல் நகையை கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முத்துக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிது. சரி இவங்ககிட்ட வந்து மாற்றி குரலில் பேசுனா ஏதாவது சொல்கிறதுக்கு ஐடியா இருக்குன்னு நம்ம ஸ்ருதி மூலமாக பேச வைக்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் கொஞ்ச நாளாக கவரிங் நகையை வாங்கினதை பற்றி உங்களோட ஐடியா என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து, அப்படியா நான் வந்து கவரிங் வாங்கினேன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. பார்ப்போம் அவர் உண்மையை சொல்லுவாரா மாட்டுவாரா என்னன்னு.